FTP நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. சார், அமித்ஷா அவர்கள் தமிழ்நாடு வருகைக்கு பிறகாக அதிமுக பாஜக கூட்டணி தொகுதி பங்கீடானது சுமூகமாக அந்த பேச்சுவார்த்தை எட்டப்படணும்னு பார்த்தோம். ஆனா அது அப்படியே தான் இருக்கு. என்ன நடந்திருக்கும் சார்? முதல்ல எடப்பாடி 20 விழுக்காடு ஓட்டுக்குள்ள சீட்டை வச்சுக்கிட்டு மீதி 18 விழுக்காடுக்குள்ள சீட்டுகளை அமித்ஷா கையில கொடுக்கணும். ஒரு 134 எடப்பாடி வச்சுக்கிட்டு 100 அமித்ஷா கையில கொடுக்கணும். அப்போ உங்களுக்கு கூட்டணி அமையும். நீங்க பிஜேபியே ஏமாத்தலான்னு பாத்தீங்கன்னா எப்படி அமையும்? இந்த இடத்துக்குள்ள பாஜக தலைமை கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாங்கன்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா அண்ணாமலையை நீக்கிறதுக்கு முன்னாடியே சீட்டை அஷ்யூர் பண்ணிருக்கணும். நீங்க கொடுத்தது 18 விழுக்காடு வாக்குக்கு ஹீரோவான அண்ணாமலை தலைய விலையா கொடுத்தீங்க. அண்ணாமலையோட ஒரு இதை நீங்க விலையா கொடுத்திருக்கீங்க. அப்படி அதை கொடுக்கும்போது 4 பேர் மோடி நன்மையிலே அக்கறை இல்லாதவன், மோடி பிரதமரா இருக்கதே தாங்க முடியாத ஜாதிய வன்மம் கொண்ட, கோபம் வருது தப்பான வார்த்தையை பேசுறதுக்கு நபர்கள் விட்டுருவோம், ஞான் கெட்ட வார்த்தையை பேசுறது நபர்கள், இவங்களெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அண்ணாமலையை நீக்கிக்கிட்டு எடப்பாடியை கூட்டணி கொண்டு வரும்போது கொஞ்சம் அலர்ட்டா இருந்து 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரையை வாங்கியிருக்கணும். தப்பு பண்ணிட்டாங்க. ஓகே, இப்பவும் அதுல ஒண்ணு கெட்டு போகல. எடப்பாடிக்கு பாடம் படிச்சு கொடுக்கணும்னா 4 வாரத்துல அந்த பொதுச் செயலாளர் இதை முடிங்கன்னு சொன்னார். இன்னும் அதை கோர்ட்டு முடிக்கல. அதுல தேர்தல் ஆணையம் கையில எடுத்து பொதுச் செயலாளர் தேர்வு செல்லாது, ரெட்டை தலைமை தான், ரெட்டை இலை தான், ஒரு இலை இபிஎஸ்க்கு ஒரு இலை ஓபிஎஸ்க்குன்னு 2 பேரும் கையெழுத்து போடக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்துட்டா ஓபிஎஸ்ஏ பலத்துக்குரிய சீட்டை பிஜேபிக்கு வாங்கி கொடுத்துருவாரு. அன்னைக்கு கூட நகர்ப்புற உள்ளாட்சியில கூட ஓபிஎஸ் பிஜேபிக்கு அந்த சீட்டை வாங்கி கொடுக்கணும் தான் நின்னாரு. சோ இந்த கட்டம் எடப்பாடிய ரெட்டை இலைய காலி பண்ணி தான் நாங்க சீட்டை வாங்க முடியும். ஏன்னா இப்போ விஜய் ரெட்டை இலைக்கு எதிராக எம்ஜிஆர் ஜெயலலிதாவை கையில எடுத்துட்டு வராரு, செங்கோட்டையனை கையில எடுத்துட்டு வராரு. சீமான் போல்டு அவரு எம்ஜிஆர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தல, மேன முத்தரையர் யாதவர், செங்குந்தர், உடையார், விஸ்வகர்மா போன்ற சமூகங்களுக்கு அநீதி பண்ணிட்டாரு. வரையர் தேவேந்திர வேளாளர் எழுச்சியை தடுத்துட்டாரு. மன்னார் நாவிதர் குயவர்கள் இவங்க பரவலா வாழக்கூடிய எண்ணிக்கைகள் வெளியே தெரியாம செய்துட்டாரு. பாமகவோட வீரம் செறிஞ்ச போராட்டத்தை கோமாளி போராட்டமாட்ட ஆக்கிட்டாரு. காரணம் அவரு மேனன் மலையாளி எண்ணிக்கை என்ன தெரிஞ்சிடணும்னு ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தாம தமிழர்களுக்கு அநீதி பண்ணிட்டாருன்னு சீமான் அடிக்கிறாரு. பட் விஜய் தனக்கு ஒரு சப்போர்ட்டிவ் ஃபோர்ஸ் ஆட்டு ஊண்டுகோலாட்டு எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் கையில் எடுத்திருக்கிறாரு. நான் ஆணையிட்டாலும் எம்ஜிஆரை ஜனநாயக படத்துக்கும் கையில் எடுக்கிறாரு. செங்கோட்டையன், மற்ற எம்ஜிஆர் அபிமானிகள், ஜேசிடி பிரபாகர், இன்னும் பல அபிமானிகள்லாம் போவாங்கிறாங்க, கேசி பழனிசாமி. சோ இதை பயன்படுத்தி எடப்பாடியை பலகீனப்படுத்தும் போது ரெட்டையில இல்லைன்னா எடப்பாடி விஜய் கிட்ட கூடுதலா பலகீனப்படுவார். அப்ப ரெட்டைலைக்காக ஓபிஎஸ் ரெட்டை தலைமையா ஏத்துக்கிறதுக்கான சூழ்நிலை உண்டு. ஓபிஎஸ் ரெட்டை தலைமையா வந்தாதான் எப்படி 19ல பாஜகவை கலத்தி விட முடியலையோ அதே மாதிரி 29லயும் பாஜகவை எடப்பாடியால கலத்தி விட முடியாது. அது இல்லாம 25 சீட்டு வாங்கி 2.5 விழுக்காடு ஓட்டு வாங்கினா 29ல கலத்தி விட்டுருவாப்புல. மோடியை கலத்தி விட்டா ரங்கராஜ் பாண்டேக்கு என்ன, அவருக்கு என்ன? அவரு ஆண்டி ஸ்டாலின். ரங்கராஜ் பாண்டேக்கு என்னையா மோடியை கலத்தி விட்டா? அவருக்கு வலிக்காது, எனக்கு வலிக்கும். நான் மோடி ஏமாந்துட கூடாதுன்னு. ஏன்னா இந்த ரங்கராஜ் பாண்டேகள், குருமூர்த்தி, சுப்பிரமணிய சாமி, இல கணேசன், ஹெச் ராஜா, எங்க பங்காளி பொன்னார் எல்லாத்தையும் மீறி நான் சொன்னது கரெக்ட்னு மோடி கிட்ட எடுபட்டது. தமிழ் மண்ணில் எனக்கு பெரிய கௌரவத்தை கொடுத்தவர் மோடி. அவரு ஏமாந்துட கூடாது நான் அனுப்பேன். ஆண்டி ஸ்டாலின் அனுப்பாரு ரங்கராஜ் பாண்டே. ஸ்டாலின் மேலோட அரிப்பை சொரியதுக்கு ரங்கராஜ் பாண்டேகள் நிற்பாங்க. யார சொல்றேன்னு அவங்களுக்கு தெரியும். எல்லாரையும் சொல்லல. தேசபக்தி தேவபக்தி உள்ள எத்தனையோ பிராமணர்கள் ஏன் கருத்தை சரிங்கிறாங்க. சேலம் பாலசுப்ரமணியம் சொல்றாரு, பெங்களூர் கீதா மேடம் சொல்றாங்க, ரிஷி சொல்றான், அஜய் சொல்றான், இன்னொரு தம்பி சொல்றான். இப்படி எக்கச்சக்க பிராமணர்கள் நீங்க தான் மோடிக்காக நிக்கிறீங்க, தேசத்துக்காக நிக்கிறீங்க. தேசபக்தி உள்ள பிராமணர்கள் மதிச்சு இந்த வியாபார பிராமணர்களை அடிச்சு நிக்கிறீங்கிறத கரெக்டா பிராமண சமுதாயமே தெளிவா சொல்றாங்க. நான் இதை சொல்றதுனால ஒரு சமுதாயத்தை சொல்லிட்டேன்னு யாரும் சொல்லாண்டா, அந்த சமுதாயத்தின் மேல எவ்வளவு மரியாதை உள்ளவங்கிறது என்னோட பல வீடியோக்கள்ல தெரியும். வியாபாரத்தனமா மோடி ஏமாந்தாலும் பரவாயில்லன்னு இருக்கக்கூடிய ரங்கராஜ் பாண்டே போன்ற வியாபாரிகளை நாம தோல்விச்சு காட்ட வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அந்த வகையில நம்ம கருத்தை சொல்றோம். இந்த வகையில நீங்க பாத்தீங்கன்னா அந்த இரட்டை தலைமை பொதுச் செயலாளர் செல்லாதுங்கிறத வச்சுதான்
எடப்பாடியை வந்து நெருக்கடி கொடுக்கணும். அது ஃபர்ஸ்ட்லேயே சீட்டை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். அவருக்கு கடந்த காலத்தை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணல. எதிர்காலத்துல இதை வச்சுதான் சீட்டை வாங்க முடியும். அமித்ஷா ஸ்ட்ராங்கா இருப்பாருன்னு கருதுறேன். இன்னும் பல வியூகங்கள் இருக்குது. நம்மளும் பல வியூகங்களை நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அது எல்லாமே சரியா வரும் நான் கருதுறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழகத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் என்றால் பீகார் மாடல் தான் சரியாக இருக்கும் என்று அமித்ஷா விரும்புவதாக பலரும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா எடப்பாடி தன் பலத்துக்குரிய சீட்டை வாங்கிட்டு போயிடணும். அவர் பாராளுமன்றம் வேற சட்டமன்றம் வேறன்னு பொய் சொல்லக்கூடாது. ஒன்றெண்டு ஜால்ராக்களை வச்சுக்கிட்டு பொய்யான கருத்துக்களை முன்னெடுக்க கூடாது. அவெல்லாம் பிஜேபி நம்பி பிழைக்கிறவன். நான் எனக்கு பதவிக்காக நிற்கல, மோடிக்காக நிற்கிறேன். மோடி எனக்கு கொடுத்த பெருமைக்காக நிற்கிறேன். எங்க டீம் நிக்குது. நான் மட்டும் இல்ல, பெரிய டீம். இந்த இடத்துக்குள்ள அமித்ஷா சொல்றது முழுக்க சரி. எடப்பாடி பாராளுமன்றம் வேறு சட்டமன்றம் வேறும் பாரு. சீமானுக்கு கிளையான் தென் மாவட்டத்துல 10 தொகுதிகளிலையும் 30,000 ஓட்டு கீழே போனாரு. நேர்ம நாணயம் இருந்தா பாண்டே இதை பேசியிருக்கிறாரா? நடந்த விஷயம் இல்ல இது. இதை பேசணுமா வேண்டாமா? பாண்டே என் தம்பி தான், அவன் வெல்விஷர் தான். பேசணுமா வேண்டாமா? பேசணும் இல்ல. விளவங்கோட்டில் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நோட்டாவுக்கு கீழே போன சீமானுக்கு கிளையா 4வது போனார். காரணம் பறையர், சாம்பவர், முக்குவர், ஆசாரி போன்ற சம்பவங்கள். எடப்பாடி அதிமுக பிரயோஜனம் இல்லைன்னு சீமானுக்கு மைக் சின்னத்துக்கு ஓட்டு போட்டுட்டான். சொல்லணுமா இல்லையா? அதிமுக ஆட்சிக்கு வந்த புதுச்சேரியில எடப்பாடி 4வது போனாரு. சொல்லணுமா இல்லையா? நீ ஏன் கற்பனையா பல நிரூபிக்காத 50 கேண்டிடேட் கூட இல்லாத விஜய மையமா வச்சு சீமானை இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கிற? சீமான் இரிட்டேட் ஆகல, உன்னோட வன்மத்தையும் காழ்ப்புணர்ச்சியும் காட்டிட்டு இருக்க. பாண்டே நடந்ததை பேசணுமா இல்லையா? அப்போ எடப்பாடிக்கு சப்போர்ட் ஆட்டு இதெல்லாம் மறைக்க பாக்குறாங்க. பார்லிமெண்ட் வேற அசம்பிளி வேறங்கிறது பொருந்தாது. சீமானுக்கு என்ன பிரிமினிஸ்டர் கேண்டிடேட்டா இருந்தாரு? சீமான் எடப்பாடிய இவ்வளவு களத்துக்குள்ள அடிக்கல. சரி, எடப்பாடி ஸ்டாலினோட பெரிய ஆளு. விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், தர்மபுரி, சேலம் ஒத்த சிங்கிள் ஸ்டாலினோட எடப்பாடி பெரிய ஆளு. உண்மையா பொய்யா? உண்மைதானே? அப்ப நீங்க 20 விழுக்காடு எடுத்திருக்கீங்கன்னா அதுக்குள்ள பலத்துக்குள்ள நின்னுறணும். 29 சீட்டு தருவோம் பாரு, தரமாட்டாரு, ஏமாத்திடுவாரு. மாஸ்டர் ஆர்ட் ஆஃப் டீச்சிங் ஏமாத்திடுவாரு. பாமகவை காட்டி மட்டம் தண்ட பார்ப்பாரு. பலம் நிரூபிக்காத ஒருத்தரால ஓட் டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. இது எடப்பாடிக்கும் தெரியும். திருநாகர் சொன்ன சொல்லிட்டாரு, ஜான் பாண்டியன் சொல்லிட்டாரு, பிரேமலதா அம்மையார் சொல்லிட்டாரு, நான் சொல்லிட்டு இருக்கிறேன். பாஜக அப்சர்வர் சுதாகர் ரெட்டி சொல்லிட்டாரு. பவன் கல்யாணையும் இவர் அல்லு அர்ஜுனையும் கம்பேர் பண்ணி சொல்லிட்டாரு. ஆனா விஜய் வாராரு, சீட்டை குறைச்சிடுங்க பாரு. விஜய் வாராரு, சீட்டை குறைச்சிடுங்கிற. பல நிரூபிக்காத விஜய் ஓட்டை எங்க இருந்து கொண்டு வருவாரு? விஜய் கூட வந்தாதான் விஜயும் அழிஞ்சு போவாரு. அரசியலும் போயிடும், சினிமாவும் போயிடும். அது சந்தர்ப்பவாதம், சுயநலம்னு சீமான் தட்டி தூக்கிடுவாரு. விஜயை வச்சு மாற்றம் வரக்கூடிய ஓட்டெல்லாம் சீமானுக்கு தானே போகும். ஓட்டு எங்க டிரான்ஸ்பர் ஆகும்? ஆனா பாஜக சீட்டை கம்மி பண்றதுக்கு இந்த நாடகத்தை போடுவார். சோ அண்ணாமலை 18 விழுக்காடு என்டிஏ ஓட்டுக்கு ஹீரோ. அவரை அவசரப்பட்டு நீக்கிக்கிட்டு சீட் ஷேரிங்க முடிவு பண்ணாததுல பாஜக இப்ப பரிதவிக்குது. இந்த நிலைமைய மாத்தணும்னா தேர்தல் ஆணையம் பொதுச் செயலாளர் தேர்வு செல்லாது. ரெட்ட தலைமை தான். ஒண்ணு ஓபிஎஸ், ஒண்ணு இபிஎஸ் சொன்னாதான் சட்டமன்ற தேர்தலையும் பாஜக தப்பிக்கும். 29லயும் எடப்பாடி மோடியை கலத்தி விடாம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். நாம பதவியோ எதையோ எதிர்பார்த்து நிக்கல, மோடிக்காக நிக்கிறோம். இப்ப கூட கள் உணவுப் பொருளுங்கிறது நம்ம முயற்சியில் வெற்றி. அண்ணாமலே பண்ணாரு, நம்ம 8 வருஷமா நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். மோடி பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி பிஜேபி இன்க்ளூசிவ் அலையன்ஸ் கூட சசிகலா அம்மையார் வர முடியாதுன்னு நம்ம தான் சொன்னோம். பல ஜாம்பவன்களை மீறி நம்ம கருத்தை மோடி ஏத்துக்கிட்டாரு. இன்னைக்கு கூட பத்மாவதி மில்ல சிபிஐ ஒரு வழக்கு சசிகலா அம்மையார் மேல விழுந்திருக்குன்னா நாம மோடிக்கு உண்மையாட்டும் உறுதியாட்டும் இருந்து மோடி ஏமாந்துடக்கூடாதுங்கிற அரசியலை நாம பண்றோம். மோடி ஏமாந்தாலும் பரவாயில்ல, ஸ்டாலின் எதிர்ப்புல பாண்டியக்கள் அரசியல் பண்றாங்க. பிஎம்ஓக்கு தெரியும், ஐபிக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம கருத்து சரிங்கிறத இப்ப அமித்ஷாவே தெளிவா உணர்வாரு. எப்படி வருதுன்னு பார்ப்போம். அமித்ஷா ஓட உழைப்புலதான் யூபி ஜெயித்ததுலதான் மோடிக்கே தனி மெஜாரிட்டி வந்து 2014. பட் அமித்ஷா இங்க தமிழ் மண்ணுக்குள்ள அவர் எடப்பாடி கிட்ட ஏமாந்துடக்கூடாதுங்கிறத நாங்க அலர்ட் பண்றோம். நிச்சயமா சார், பல்வேறு விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி.